எந்த சின்னம் இருந்தாலும் சீமானுக்கு தான் எங்கள் ஓட்டு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கோம். முதல்ல இன்றைய தினம் பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியில் இணைந்த 2 பெண்கள் பேசியிருக்கிற ஒரு காணொலி வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. முதல்ல அதை பார்த்து முடிங்க, அதன் பிறகு நம்ம பேசுவோம். அம்மா வணக்கம்மா. நாம் தமிழர் கட்சியில புதுசா இணைஞ்சிருக்கிறீங்க, ரொம்ப பெரிய நன்றிம்மா. எதனாலமா அந்த கட்சியை விரும்பி இணைகிறீங்க? அது அவர் யூடியூப்ல எல்லாம் நாங்க பாப்போங்க, சீமான் அவர் தம்பி பேசுறதெல்லாம் கேட்போம். நல்லா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. கல்வி இதெல்லாம் ஏதோ கொஞ்சம் இது பண்றேன்னு சொல்றாங்க. அதனால எங்களுக்கு அதனாலதான் இணைச்சிருக்கோம். இந்த வீட்டு ஓட்டு அவருக்கு தான் போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்காங்க. நீங்க சொல்லுங்கம்மா. எனக்கு அவர் ரொம்ப பிடிச்சது, பேசுறதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. அதுவும் இல்லாம காசு பத்தி அவர் யாருக்கிட்ட வாங்காம பேசுறதுனால எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. எங்களை வேலைக்கு வாங்காம அவர் கேக்குறாரு எங்களைய. கண்டிப்பா கண்டிப்பாம்மா, கண்டிப்பா. மத்தவங்க எல்லாம் வேலைக்கு வாங்கிட்டாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அவர் வேலைக்கு வாங்காம, ஆனா அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. இந்த காணொலியில் அவங்க கடைசியாக சொன்ன அந்த வார்த்தை தான் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இதை நம்ம பதிவு செய்தாகணும் அப்படின்னு தோணுது. காரணம், அவங்க பார்த்திங்கன்னா மற்றவர்கள் எல்லாருமே எங்களை விலைக்கு வாங்குறாங்க, விலைக்கு வாங்கிடுறாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் எங்களை விலைக்கு வாங்குறது கிடையாது, அதுக்கு பதிலாக எங்களுக்கு வாக்கு போடுங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. அதற்கான பேச்சுகளும் சரியாக இருக்குது. அவருடைய பேச்சு தான் இங்கே இணைவதற்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்திங்கன்னா சின்னம் என்ன வேணால் இருக்கலாங்க, எங்களுடைய எண்ணம் இருக்குது இல்லையா, எங்களுக்கு பின்னாடி நிற்கக்கூடிய கருத்தியல் இருக்குது இல்லையா, அது எப்பொழுதுமே மாறாமல் நிற்கும். இன்று பேசுகிற சீமான் அவர்கள் நாளை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனால் தமிழ் தேசியம் அப்படிங்கிற அவருடைய கொள்கை நிச்சயம் ஒரு நாள் அரங்கேறும். அந்த நேரத்தில் சீமான் நினைவு கூறப்படுவாருங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் மட்டும் கிடையாது, அதற்காக உழைத்த அத்தனை பேருமே. இப்பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கொள்கையை அரசியல் கட்சி ரீதியாக கொண்டு திராவிடத்திற்கு எதிரி நான் தான் அப்படிங்கிறத நிறுவி விட்டார். உனக்கு எதிரான ஒரு சித்தாந்தம் இருக்குன்னா அது நாங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கான துரோகத்தை செய்திருக்காங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் முன்னாடி இவ்வளவு ஓப்பனாக பேச முடியுமாங்கிற அந்த விஷயத்தையும் கொண்டு வந்தது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதனால் நாம் தமிழர் கட்சி சின்னத்தை நம்பி இல்லை, சீமான் அவர்களை நம்பி தான் இருக்கிறது, அவர் கருத்தியலை நம்பி தான் இருக்கிறது. அவர் பதிவு செய்யக்கூடிய அந்த தமிழ் தேசிய கருத்தியல் தான் முக்கியம். பல மேடைகளில் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது. சின்னம் எப்போவுமே ஒரு விஷயத்தை தீர்மானிக்க போகிறதில்ல, எங்களுடைய எண்ணம் தான் தீர்மானிக்க போகுதுன்னு. ஏற்கனவே இரட்டை மெழுகுவர்த்தி இருந்து அதன் பிறகு தான் இந்த கரும்பு விவசாயம் வந்திருக்கு. அதனால் இது போனதால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதே நேரத்தில் இன்னும் வீரியமாக யார் அந்த கட்சின்னு சொல்லிட்டு இதற்காகவே தெரிஞ்சு கொள்ள வரக்கூடிய நபர்கள் இருக்காங்க. அண்ட் இந்த நிகழ்வாலே பார்த்திங்கன்னா பல ஊடகங்களில் நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் இல்லைன்னு சொல்லும்போது யார் அந்த கட்சி, எதற்காக அந்த சின்னம் ஒதுக்கப்படலை, அதற்கான காரணம் என்னன்னு சொல்லி தேடி வரக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் திரும்புவது நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான். நான் சீமான் அவர்களை இப்போ வரைக்குமே நிறைய பேர் பதிவு செய்வதை நான் பார்த்துருக்கேன். கேலி கிண்டல்கள், அந்த ட்ரோல் வீடியோக்களை பார்த்து தான் சீமான் அவர்களுடைய பேச்சுகளை பார்க்க வந்தேன். ஆனால் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு சரியாக இருக்குது. இதன் மூலயமா இந்த கட்சியை நான் அறிந்து கொண்டதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். பலரும் பதிவு செய்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதனால் சீமான் அவர்களை கொண்டு சென்றால் மட்டுமே போதுமானது, மற்ற எல்லாமே தன்னால் நடக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க.